ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 25 பிப்ரவரி 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருகம், மாசி மாதம் 13ஆம் நாள். திதி நவமி இரவு 2:41 மணி வரை. பிறகு தசமி. நட்சத்திரம் ரோஹிணி இரவு 1:38 மணி வரை. பிறகு மிருகசீரிடம். யோகம் விஷ்கம்பம் பகல் 1:28 மணி வரை. அதன்பின் பிரீத்தி. கரணம் பாலவம் மிற்பகல் 3:46 மணி வரை. பிறகு கௌலவம் இரவு 2:41 மணி வரை. பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கிற நாளுங்க. புதன்கிழமைங்கிறதால உங்க பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். காலையிலேயே ஒரு நல்ல செய்தி தேடி வரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அரசாங்க தரப்பிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். தொழில் ரீதியா பார்த்தா இன்னைக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு ஒத்துழைப்பு இருக்கும். உங்க திறமையை பாராட்டி ஒரு சின்ன ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். சேமிக்கிற எண்ணம் அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மனைவி அல்லது கணவன் வழியில ஒரு சுபமான செய்தி வந்து சேரும். பிள்ளைகளோட படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. சாயங்கால நேரத்துல ஒரு விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கொட்டப் போற நாளுங்க. புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால கமிஷன் மற்றும் தரகு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. கைக்கு வராதுன்னு நினைச்ச பழைய கடன் பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகும். நகைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்கறதுக்கு இன்னைக்கு ஏத்த நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை பழு குறைவா இருக்கும். சக ஊழியர்களோட ஒரு சின்ன சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். வங்கியில எதிர்பார்த்த லோன் இன்னைக்கு சாத்தியமாகும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். மனசுக்கு திருப்தியான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் புதனுக்கு உகந்த நாளுங்கிறதால நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ. உங்க புத்திசாலித்தனத்தால ஒரு சிக்கலான பிரச்சனைய சுலபமா தீர்த்து வைப்பீங்க.
எழுத்துத்துறை மற்றும் பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கலாம். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். பழைய முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய் வழி உறவினர்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. பிள்ளைகளோட படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். ஆனாலும் காது அல்லது தொண்டை சம்பந்தமான சின்ன உபாதைகள் வந்து போகலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனநிம்மதி கிடைக்கிற நாளுங்க. ராசிநாதன் சந்திரன் பலமா இருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவக தொழில் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைவா தான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களை, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடுற நாளுங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. பிள்ளைகள் படிப்புல சாதனை படைப்பாங்க. அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் தலைவலி வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுற நாளுங்க. உங்க ராசிநாதன் புதனுக்கு உகந்த நாளுங்கிறதால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு பிறக்கும். உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் செரிமான பிரச்சனை வராம இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியம் வர சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமான முடிவுகளை மதியத்துக்கு மேல தள்ளி போடுறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல தலையிடாம அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. தொழில் ரீதியா பார்த்தா மதியத்துக்கு மேல நிலைமை சீராகும். புது ஆர்டர்கள் மதியத்துக்கு மேல கைக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழுவு மதியம் வர அதிகமா இருக்கும்.
பண விஷயத்துல இன்னைக்கு யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. குடும்பத்துல மதியம் வர சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும். மதியத்துக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கூடும். ஆரோக்கியத்துல மதியம் வர சின்ன சின்ன தலைவலி வந்து போகலாம். சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி துர்க்கை அம்மனை வணங்குறது எல்லா பிரச்சனையையும் தீர்க்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியம் மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. காலையில வரைக்கும் சுறுசுறுப்பா இருக்கிற நீங்க மதியத்துக்கு மேல கொஞ்சம் மந்தமா உணர வாய்ப்பு இருக்கு. முக்கியமான வேலைகளை மதியத்துக்குள்ளேயே முடிச்சிடுங்க. மதியத்துக்கு மேல வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். வியாபாரத்துல காலையில நல்ல லாபம் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்தாகணும்னா அதை மதியத்துக்குள்ள முடிச்சிடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதியத்துக்கு மேல மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. பணவரவு காலையில திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மதியத்துக்கு மேல அனாவசிய பேச்சுகளை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன விஷயத்துக்காக வாக்குவாதம் வரலாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. ஆரோக்கியத்துல மதியத்துக்கு மேல ஒரு சோர்வு தெரியும். இன்னைக்கு மதியத்துக்கு மேல அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. குரு பகவானோட பார்வை இருக்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனை தரும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாகத் தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்த்திடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும்.
அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு ஏத்த நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாகத் திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.